Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ரோக்கோலி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது அஸ்வினோட வின்னிங் ரெசிபி மலாய் ப்ரோக்கோலி. இது நம்ம ஸ்டார்டராவும் சர்வ் பண்ணலாம் அல்லது ஸ்நாக்ஸா கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மின்ட் சட்னியோட இது சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக நான் 400 grams அளவுல ஒரு ப்ரோக்கோலி எடுத்துர்க்கேன். இதோட ஃப்ளோரட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பீசஸாவே நம்ம எடுக்கணும். இதோட ஃப்ளோரட்ஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பிளான்ச் பண்ணணும். அதாவது பாயிலிங் வாட்டரில் போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுக்கணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அதில் இந்த ஃப்ளோரட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 minutes பாயில் பண்ணி எடுத்தால் போதும். ஓவர் குக் ஆக வேண்டாம். இப்போ இதை வாட்டரில் இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு ப்ளைன் வாட்டர் நார்மல் டேப் வாட்டரால் இதை வாஷ் பண்ணி வைக்கலாம். இப்போ இது மேரினேட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பவுலில் எடுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1/2 கப்பு கிரேட்டட் சீஸ் எடுத்திருக்கேன். அதோட 1/2 கப்பு தயிர். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதாவது இந்த சீஸ் எல்லாமே நல்லா க்ரீமியாக இந்த தயிரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவில் நம்ம இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் தான் இதில் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர். காரத்துக்காக நம்ம இதில் சேர்க்குறது சில்லி பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். இது ஒயிட் மேரினேஷனுங்கிறதுனால வேறு எந்த கலர்ட் மசாலாஸும் இதில் ஆட் பண்ணுறதில்ல. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் இதில் வந்து 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மேரினேஷன் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலி ஃப்ளோரட்ஸ் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த டிப்பில் வந்து கோட் ஆகணும். அந்த அளவில் இதை வந்து மேரினேட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இந்த மேரினேஷன் கோட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா ப்ரோக்கோலி ஃப்ளோரட்ஸுமே இதே மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி 15 to 20 minutes இது நல்லா ஊற வைக்கணும். இது அவன்லையும் பேக் பண்ணி எடுக்கலாம். அப்படி பேக் பண்ணுறதா இருந்தால் பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிவிட்டு 220 degree சென்டிகிரேட் ப்ரீஹீட்டட் அவனில் 20 to 25 minutes பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இது தவாவில் தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மேலே இந்த ஃப்ளோரட்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணுறேன். இது ஒன் சைடு குக் ஆகிறதுக்கு 3 to 5 minutes ஆகும். இப்போது 3 minutes ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா பீசஸுமே ஃப்ளிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடும் ஒரு 3 to 5 minutes குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். எல்லாருக்குமே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. கலர் வந்து நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளோட ப்ரோக்கோலி பீசஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி டெலிஷியஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மலாய் ப்ரோக்கோலி ரெசிபி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு மின்ட் லீவ்ஸ், 1/2 கப்பு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். கூட ஒரு சின்ன பீஸு ஆனியன், கூடவே ஒரு க்ரீன் சில்லி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லா க்ரீனிஷான சூப்பர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளோட டெலிஷியஸான 2 ரெசிபியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.